யெகோவா தேவனையும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம்ம யாருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துரை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் சகோதர சொல்லி சென்றவனமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த லேவிராமம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படியாக கடந்த வார பாடத்தை 2 வாரங்களாக பார்த்துட்டு இருக்கிற பாடத்தை இன்றைக்கு 3வது வாரமாக தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இப்போதும் நாம் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லும் போது அப்ப லேவியராமம் புஸ்தகத்துல நம்ம கவனிச்சு பார்க்கலாம். அதாவது லேவியராமம் 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் அங்க வசனங்கள் வாசிக்கும் போது அங்க தேவன் ஆரோனையும் அவரது குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவர செய் என்றார். இதுதான் அந்த துவக்க வசன பகுதி. இந்த வசன பகுதியை அங்க நம்ம தியானிச்சிட்டோம். தியானிக்கும் போது அப்ப அங்க நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப ஆரோனை பிரதிஷ்டை செய்யப்படுறதுக்கு ஆரோன் கூப்பிடப்படணும், அவருடைய குமாரர் வரவழைக்கப்படணும். குமாரர்னா 4 பேர். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்று வஸ்திரங்கள் தயாராக்கப்படணும், அபிஷேக தைலம் அங்க தயாராக்கப்படணும். அதே மாதிரி பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளை அங்க தயாரா இருக்கணும். அது மட்டுமல்ல 2 ஆட்டுக்கடாக்கள் அங்க தயாரா இருக்கணும். அது மட்டுமல்ல ஒரு கூடையில் புளிப்புள்ள அப்பங்கள், அது 3 வகையான அப்பங்கள், அதை குறித்தும் அங்க நம்ம பார்க்கணும். அதுவும் அங்க தயாராக இருக்கணும். இதையெல்லாம் இங்க யார் செய்யறாருன்னா மோசே அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. மோசே தான் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இப்ப ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்துதான் அங்க பிரதிஷ்டை செய்யக்கூடிய விஷயங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆரோன் நமக்கு தெரியும், நம்ம வசனங்கள் பார்த்தோம். அது கிறிஸ்து மனிதனாக இருந்த போது இருந்த புது சிருஷ்டிக்கு அடையாளமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 குமாரர்கள் யாருக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க நம்ம பார்த்துட்டோம். அது யார் தான்னு சபையத்தான் அதை அடையாளப்படுத்துதுங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக அவரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, வந்த உடனே 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வைத்து. அப்படின்னா தண்ணீரால் ஞானம் பண்ண வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, சத்தியத்தினால் சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்தை குறித்து கூட நம்ம பார்த்தோம். அப்ப சத்தியத்தினால் சுத்திகரிக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா, ஆரோனுக்கு இது அடையாளமா இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையான்னு கேட்டா அது கூட வசனம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு பேசிக் கொண்டிருக்கும் நபர் கழுவப்படும்படியாக ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அவர் சுத்திகரிக்கப்படும்படியாக இங்க நம்ம அடையாளமான இந்த தண்ணீருக்குள்ளாக கழுவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது அங்க ஆரோன் அப்படின்னு எடுக்கும்போது அவருக்கு உள்ளங்கி, இடைக்கச்சை, மேலங்கி, ஏபோத் மற்றும் ஏபோத்தின் மேல் விசித்திரமான கச்சை மற்றும் மார்பதக்கம் மற்றும் மார்பதக்கத்திலே ஊரியும் தும்மியும் அவைகளை வைத்து மற்றும் பாகையை தெரித்து அந்த பாகையின் மேல் நெற்றிகளை பரிசுத்த கிடமெனும் இதனுடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தியானிச்சிட்டோம். வஸ்திரங்களையும் தியானிச்சிட்டோம். அடுத்தது தொடர்ந்து அங்க மோசே செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு கேட்டோம்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதை அங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். பார்த்துட்டு இப்ப ஆரோனுடைய தலையிலே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க, ஆரோனுடைய தலையின் மேல் சிரசின் மேல் வார்த்து அவரை பரிசுத்தப்படுத்த முடிய அபிஷேகம் பண்ணினான்ங்கிற விஷயத்தையும் நம்ம தியானிச்சோம். அப்ப அந்த அபிஷேக தைலம்னா என்ன, அது மட்டுமல்ல அதற்குரிய சுகந்த வர்க்கங்கள் எதை அடையாளப்படுத்துதுங்கிறது கூட கடந்த வாரங்களில் தியானிச்சோம். அடுத்ததாக பார்க்கும்போது அந்த அபிஷேக தைலம் அங்க எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத கூட நம்ம தியானிச்சோம். அந்த வகையில அதுக்கு அடுத்ததாக கூட பார்க்கும்போது தூப வர்க்கத்தை குறித்து கூட, ஏன்னா வசனங்கள் இல்லை, பட் ஆனால் தூப வர்க்கம் அங்க ஆசரிப்பு இல்லாத இப்ப தயாரா இருக்கணும், அதை கூட நம்ம தியானிச்சிட்டோம். அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரோனுடைய தலையில அங்க அபிஷேகம் செய்யப்படுது. அப்ப அதை குறித்து கூட கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பாருங்க, மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 13ஆம் வசனத்துல ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தைத்து. அப்ப அங்கிகள்னா என்ன, அப்ப குல்லாக்கள்னா என்ன, இடைக்கச்சைகள்னா என்னன்னு கூட நம்ம பார்த்துட்டோம்.
அதுல கூட பெண்கள் ஆசாரியத்துவத்துக்கு அழைக்கப்படவில்லை மற்றும் பொதுவான ஊழியங்கள் மற்றும் ஆசாரியத்துவத்தில் ஈடுபட பெண்கள் அங்க தடை செய்யப்பட்டதாக நம்ம 6th வால்யூம்ல இருக்குன்னு கூட நம்ம தியானிச்சிட்டோம். அப்ப இந்த 4 பேர் ஆரோனுடைய 4, அதாவது யாருன்னு பார்க்கணும், நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார், இவங்க 4 பேரும் அங்க புது சிருஷ்டிகளுக்கு, மாம்சத்தில் உள்ள புது சிருஷ்டிகளுக்கு அடையாளமா இருக்காங்க கூட நம்ம தியானிச்சிட்டோம். இப்ப என்ன காரியம்னா, பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் அங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்ப நம்ம பாவ நிவாரண பலிக்காக அப்படின்னா, இப்ப பாவ நிவாரண பலினா என்னன்னு நம்ம முதலே பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது தேவனுக்கு எதிராக செய்த, அதாவது ஒரு பொருத்தனை செய்து அதை தவறி இருந்தால், அல்லது தேவனுக்கு முன்பதாக ஏதாவது குற்றமுள்ள நிலையில நின்று இருந்தால், இதை பாவ நிவாரண பலின்னு பார்த்தோம். ஒருவேளை குற்ற நிவாரண பலியா இருந்தால் மற்ற மனிதனுக்கு ஏதாவது தீங்கிழைத்திருந்தோம்னா அது குற்ற நிவாரண பலியில சேரும். அப்ப இந்த பாவ நிவாரண பலினா தேவனுக்கு முன்பதாக தான் செய்திருந்த உடன்படிக்கையை மீறி இருந்தால் அதற்கு கழுவாயாக இங்கே காளை முதலாவதாக கொண்டு விடப்படுது. அதன் மேல் இங்க யார் வைக்கிறாருன்னா, ஆரோன் தன் கைகளை வைக்கும் போது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, உடனே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பலி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம், அங்க காளையினுடைய பலி நமக்காக தான் அப்படின்னு அங்க டேபர்னக்கல் ஷேடோஸ் 41 அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க லேவியராமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் நம்ம தியானிச்சிட்டோம். அப்ப அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, ரத்தம்னா அது ஜீவன், கொம்புகள் அப்படின்னு சொல்லும்போது வல்லமை, பலிபீடம் சொல்லும்போது அது ஃபிங்கர் ஆஃப் த லார்ட், அதாவது கர்த்தருடைய விரல் அப்படிங்கிற காரியங்கள் கூட தியானிச்சிட்டோம். பலிபீடத்தின் கீழ்ப்பகுதி கூட எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த பூமி சாபத்திலிருந்து பலியின் ரத்தம் மூலமாக வாங்கப்பட்டதுங்கிறத கூட தியானிச்சிட்டோம். கொழுப்பு அன்பின் வைராக்கியம் கண்டுபிடிச்சோம். 2 கிட்னிகள் மிகச்சிறந்த வல்லமைகள்ங்கிறத கூட தியானிச்சோம். பலிபீடத்தின் மேல் அப்படிங்கும்போது அது தியாக பலிப்பை அங்கீகரிக்கிறதன் மூலம் நம்மளுடைய இதயபூர்வமான அங்கீகரிப்பை அங்கீகரிக்கிறாங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்ப தகனித்தல் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக அல்லது பொறுமையாக நாம் தேவனுக்குள்ளாக அந்த ஒரு ஃபியரி சஃபரிங், அதாவது என்னன்னா ரொம்ப கொடூரமான உபத்திரவங்களுக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தல், தொடர்ச்சியாக மற்றும் பொறுமையாக அந்த காரியங்களை குறித்து கூட தியானிச்சோம். அப்படின்னா அந்த காளையினுடைய சாணின்னு சொல்லும்போது நாமே உலகத்தினுடைய அழுக்குகள் மற்றும் கழிவுகள்ங்கிறத குறித்து கூட தியானிச்சோம். மற்றும் சுட்டெரித்தல் அப்படிங்கும்போது அங்க என்ன நம்ம பார்த்துட்டோம்னா அழிக்கிறது, அதாவது உலகம் எதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறதோ அதையெல்லாம் அழிக்கிறதாக நம்ம பார்த்தோம். மற்றும் பாளையத்துக்கு புறம்பே சுத்திகரித்தல் அப்படிங்கும்போது அங்க பூமியினுடைய கண்களுக்கு தெரியாமல் சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதற்குரிய ஆதார வசனமாக கூட எபிரேயர் 13:13 வாசிச்சோம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே இடத்துல புறப்பட்டு போக கடவுங்கிறதுல நம்ம கடந்த வாரத்தில் தியானிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லேவியராமம் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள்ல நம்ம எதையை நம்ம பார்க்கிறோம்னா, இப்ப 2 ஆட்டுக்கடாக்கள் அந்த இடத்துல கொண்டு வைக்கப்பட்டிருக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய வார்த்தைகளின்படி. அதுல முதலாவது ஆடு, அந்த ஆட்டை பத்தி நம்ம வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். 8ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல். பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப இங்க முதலாவது ஆட்டுக்கடாவை பத்தி பாருங்க. முதலாவதும் கடைசி வசனத்திலேயே, அதாவது 18ஆம் வசனத்திலேயும் சரி 21ஆம் வசனத்திலேயும் சரி, சர்வாங்க தகன பலிக்காக அந்த ஆட்டுக்கடா, சர்வாங்க தகன பலிக்காக அந்த ஆட்டுக்கடா அப்படிங்கிற காரியங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா இங்க சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொன்னா நம்ம முதல்லயே பார்த்திருக்கிறோம். சர்வாங்க தகன பலின்னா என்னங்க? முழுமையாக அர்ப்பணித்தல், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அங்க அர்ப்பணிக்கக்கூடிய அந்த முழுமையான அர்ப்பணிப்பை அங்க முதலாவதாக பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த ஆட்டினுடைய தலை அடையாளப்படுத்துது. மறுபடியும் சொல்றேன், அதாவது தகன பலி அப்படின்னு சொன்னாலே அது என்னதான் அப்படின்னு கேட்டா முற்றிலும் அர்ப்பணித்தல், முழுமையாக அர்ப்பணித்தல் அப்படின்னு சொன்னா அங்க இந்த ஆட்டினுடைய தலை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, முதலாவதாக பலிபீடத்தில் தம்மை அர்ப்பணித்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த தலை அடையாளப்படுத்துது. அப்படின்னா
தலை வந்து அங்க முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த உடல் மாம்சம் எப்படி அர்ப்பணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த முதலாம் ஆட்டினுடைய மாம்சம் வந்து பார்க்கும்போது சந்து சந்தாக, சந்து சந்துன்னு நம்ம என்ன சொல்லலாம், பார்ட் பை பார்ட்டா என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பீஸா என்ன பண்றாங்க, அதோடைய சரீர அங்கங்கள் அங்க வெட்டப்பட்டு அங்க என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா பலி செலுத்தப்பட்டுச்சு. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள் இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா தேவனுக்கு அங்க ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத தான் இங்க அடையாளப்படுத்துது. அடுத்ததாக பாருங்க, இந்த ஆட்டினுடைய மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க கழுவின பின் அப்படின்னா இது கூட என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் மூலமாக கழுவக்கூடிய அந்த காரியத்தை தான் அடையாளப்படுத்துது. அடுத்ததாக பாருங்க, சுட்டெரிக்கிறாங்க. சுட்டெரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொடூரமான சோதனைகளுக்கு நிலையாக அங்க சுட்டெரிக்கிறாங்க. அப்படின்னா இப்ப அந்த மீதம் இருக்கக்கூடிய உடலினுடைய பகுதிகள் என்ன ஆகுதுன்னா கொடூரமான சோதனைகள், அதாவது அக்கினின்னு சொன்னா வேதாகமத்தில் 2 காரியங்கள் நம்ம அடையாளப்படுத்தும். ஒன்று சோதனைகளுக்கு அடையாளப்படுத்துவோம், இன்னொன்று சுட்டெரிக்கிறது, அழிக்கிறது, அதற்கு அடையாளப்படுத்துவோம். அப்ப பாருங்க, இந்த சுட்டெரித்தல் அப்படின்னு சொல்லும்போது அங்க தேவனுடைய பார்வையில் அந்த சோதனைகள் மூலமாக முழுமையாக அங்க தேவன் அங்க அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அங்கீகரிக்கக்கூடிய விதம் தான் என்ன அடையாளப்படுத்துதுன்னு கேட்டோம்னா சுகந்த வாசனை அப்படின்னு சொல்ற. தேவன் பலியை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தை தான் சுகந்த வாசனை. சுகந்த வாசனை ஒருவேளை நம்ம மத்தியில இப்ப பக்கத்துல திடீர்னு ஒரு அருமையான ஸ்மெல் வந்துச்சுன்னு நம்ம எப்படி பார்ப்போம், ரொம்ப அருமையா நுகர்வோமா இல்லைங்களா, ஆஹா அருமையான ஒரு ஸ்மெல். அப்ப அந்த மாதிரி அங்க சபையினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இப்ப அடுத்த ஆட்டுக்கடாவை பற்றி நம்ம வசனங்கள்ல வாசிக்க கேட்கலாம். எங்கன்னா 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த ரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காலின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னதொடையும் எடுத்து பாருங்க. அப்ப நம்ம என்ன காரியங்கள் பார்க்கிறோம்னா 2 ஆட்டுக்கடாக்கள் இங்க காட்டப்பட்டிருக்கு. இந்த ஆடு வந்து முதலாவது ஆடு என்னன்னா சர்வாங்க தகன பலிக்குரிய ஆடு. ஆனா இந்த ஆடு பாத்தீங்கன்னா பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய இன்னொரு ஆடு, அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய இன்னொரு ஆடு. இந்த ஆட்டினுடைய பலி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, அதை எப்படி அங்க 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு கேள்வி வரலாம், என்னன்னா பிரதர், நாங்க என்னதான் இதுவரை கேட்டிருக்கிறோம்னா பேசிக் கிளாஸ்ல அங்க நம்ம பிரதிஷ்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னா பாவ நிவாரண நாளின் பலிகள்னு கேட்டிருக்கோமே. பாவ நிவாரண நாளின் பலிகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேற. அங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆடு சீட்டு போடப்பட்டு அது என்ன பண்ணப்படும்னா வெளியில வனாந்தரத்துக்கு அனுப்பப்படும். ஆனா இன்னொரு ஆடு அங்க பலி செலுத்தப்படும், சபை மற்றும் திரள் கூட்டத்துக்கு அங்க அடையாளமாகன்னு கூட நம்ம அநேக பாடங்கள்ல கேட்டிருப்போம். ஆனா இங்கே காட்டப்படக்கூடிய காளை மற்றும் 2 ஆடுகளினுடைய பலன்கள் வேறாக இருக்குது. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆசாரியர்கள் மற்றும் ஆசாரிய குடும்பத்தினர் அங்க அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்கள் அங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய காரியத்தை அதோட நம்ம என்ன பண்ணிட வேண்டாம்னா பொருத்தி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வேற மாதிரி அங்க தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறாருன்னு நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுறாரு. எப்படி பிரதர்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதலாம் ஆட்டினுடைய தலை யாரை அடையாளப்படுத்துதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதுன்னு சொன்னோம். ஆனா இங்க 2வது ஆட்டினுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படி அங்க எழுதியிருக்காங்கன்னா பாருங்க, முதலாம் ஆட்டு எப்படி கொல்லப்பட்டுச்சோ அந்த மாதிரி இங்க இல்லாம இங்க வேற மாதிரி இருக்குது. 2வது ஆட்டை பத்தி டேபர்னக்கல் ஷேடோஸ்ல 45 அப்படிங்கிற பேஜ் நம்பர்ல பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2ஆம் ஆட்டினுடைய பலியின் பலன்கள் முழுமையாக நம்மீது தான் இருக்குங்களாமா. இந்த 2ஆம் ஆட்டினுடைய பலியின் பலன்கள் நம்மீது தான் அப்படின்னு நாங்க சொல்றாரு.
சரி பிரதர், அப்படின்னா இதனுடைய விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே எப்படின்னு கேட்டோம்னா, அப்ப ரத்தத்தை எடுக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குங்க? அந்த பலி நாட்டினுடைய ரத்தத்தை எடுக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு நாங்கள் சொல்றாரு. நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு. ஏன்னா நீங்க அந்த 23ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்பு அது கொல்லப்பட்டது, மோ மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ரத்தத்தை வச்சு ஒரு வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாருன்னா, ரத்தத்தை எடுத்தல் அப்படிங்கிறது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை அடையாளப்படுத்துது. அப்ப அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்றார் மோசே? பாருங்க, ஆரோனுடைய வலது காதிலும், அடுத்தது பாருங்க, ஆரோனுடைய அவருடைய வலது காதின் மடலிலும், வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் பூசி. பாருங்க, அவருடைய மோசே அந்த இரத்தத்திலே ஆரோனையும் அவருடைய குமாரருடைய வலது காதின் மடல்கள், வலது காதின் பெருவிரல்கள் மற்றும் வலது காலின் பெருவிரலிலும் அந்த ரத்தத்தை அங்க பூசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படின்னா இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க, இங்க கொல்லப்பட்டது ஆரோனும் அவருடைய குமாரரும். ஆனா இங்க வசனங்கள் ஆரோனுடைய குமாரரை அழைத்தான்னு தான் இருக்குமே ஒழிய ஆரோனை அங்க அழைச்ச மாதிரி எங்க வசனத்துல நான் பார்க்கல. அப்ப மன்னிக்கும் ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலும் வலது காதிலும் முதல்ல பூசுறாரு. பின்பு ஆரோனுடைய குமாரருடைய வலது காதிலும் வலது பெருவிரலும் மற்றும் வலது காலின் பெருவிரலும் பூசுறாரு. சரி, அப்படின்னா இதுக்கு எதற்கு என்ன அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப வலது காது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டா, பாருங்க, காதுகள் அப்படின்னு சொன்னாலே ஆவிக்குரிய காதுகள் எதற்கு அடையாளமா இருக்குங்க? விசுவாசத்தை கேட்டல், விசுவாசத்தை கேட்டல், விசுவாசத்தை கேட்டல். அப்ப விசுவாசத்தை மட்டும்தான் நம்ம கேட்கணும். நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் மற்ற எந்த காரியத்தையும் கேட்கக்கூடாது. விசுவாசத்துக்குரிய காரியங்கள் மட்டும்தான் அங்க தேவ வசனங்கள்ல நம்ம கேட்கணும். அடுத்ததாக வலது கரம். அப்ப அந்த வலது கரம் அப்படின்னு சொல்லும்போது அது விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகளை குறிக்கிறது. நம்முடைய விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகளை நம்முடைய வலது கரம் அங்க குறிக்குது. அதான் ஆரோனுடைய வலது கரம் அங்க அடையாளப்படுத்துது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆரோனுடைய வலது கால் மற்றும் அவருடைய பிள்ளைகளுடைய வலது கால் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நமது விசுவாசத்துக்குரிய. ஆரோன்னா நமக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. ஆரோனுடைய அந்த 4 குமாரருடைய வலது காதுன்னு சொல்லும்போது அது யாரை அடையாளப்படுத்துனா, நம்மை அடையாளப்படுத்துது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஆரோனுடைய வலது காதிலும் வலது கரம் மற்றும் வலது கால்னு சொல்லும்போது அவர் விசுவாசத்தை தான் கேட்டாரு. அவர் விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகள் தான் புரிஞ்சாரு. மற்றும் அவருடைய வலது கால்னு சொல்லும்போது விசுவாசத்துக்குரிய நடக்கைகள் தான் அவர் இடத்துல காணப்பட்டுச்சு. அப்படின்னா இன்னைக்கு அர்ப்பணிப்பின் ஜீவியம் எது கூட இருக்கணும் அப்படின்னா, எங்க இருக்கணும்னு கேட்டா, நம்முடைய காதுகள்லயும் இருக்கணும், கரங்கள்லயும் இருக்கணும், நம்முடைய கால்கள்லயும் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஆரோனுடைய புத்திரருடைய வலது காதல அங்க காதின் மடல்கள்ல பூசுறாருன்னா அது சபையை அடையாளப்படுத்துதுன்னு நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னா, நான் தான் சபை, நீங்க தான் சபை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நாம் விசுவாசத்தை மட்டுமே கேட்கணும். அர்ப்பணிப்பின் ஜீவியம் இப்ப எங்க இருக்குங்க? என்னுடைய காதுக்கு கூட இருக்கு. அப்ப அர்ப்பணிப்பு எதை கூட கொடுத்துருக்கேன்? முழு சரீரம் முழுசா எனக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்குங்க, என்னுடைய காதையும் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். அப்ப காதை அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா புரிந்து கொள்ளலாம், நான் இனிமே கண்ட கதைகளை எல்லாம், மற்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நான் கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக விசுவாசத்தை மாத்திரமே கேட்பதற்காக இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதுனா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்னுடைய வலது கரம், ஆரோருடைய பிள்ளைகளுடைய அந்த 4 புத்திரர்களுடைய வலது கரம் அங்க அபிஷேகம் அந்த ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருக்குன்னா, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அது அடையாளப்படுத்தக்கூடிய சபையாகிய நான், என்னுடைய விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகள் எல்லாமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னுடைய ஆரோனுடைய 4 புத்தருடைய வலது பெருவிரல் அங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணப்பட்டிருக்கு? ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அப்படின்னா அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது, சபையாக அடையாளப்படுத்தக்கூடிய என்னுடைய கால்கள், இன்னும் வலது கால் அங்க பார்க்கும்போது என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்துக்குரிய நடக்கைகளுக்காக நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, இப்ப என்னுடைய காதுகள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய செயல்பாடுகள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய நடக்கைகள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு கேட்டா, பாருங்க, இந்த உலகத்தார போல இல்லை, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்கள மாதிரி இல்லை, மற்றவங்கள மாதிரி நான் வாழக்கூடாது. அதுக்கு பிரதர் டேபர்நாக்கல் 45 பேஜ் நம்பர்ல என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது
ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின விளக்க உரையில அங்க 45வது பக்கத்துல என்ன குறிப்பிடுறாருன்னா, இங்கிலீஷ்ல நியூனஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நியூனஸ் ஆஃப் லைஃப்னா அதோட இல்ல, நியூனஸ் ஆஃப் ஃபெய்த், நியூனஸ் ஆஃப் ஸ்பிரிட், நியூனஸ் ஆஃப் லைட், நியூனஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட் அப்படின்னா புதிய ஜீவன், புதிய விசுவாசம், புதிய ஆவி, புதிய வெளிச்சம், புதிய கிறிஸ்துவா வாழணும்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், புதிய ஜீவன் அப்படின்னா நீங்க எல்லாரும் மாதிரி வாழக்கூடிய பழைய மாம்ச ஜீவனுக்குள்ள நீங்க இல்ல, மாறாக உங்களுக்குள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, புதிய சிருஷ்டியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு இங்க சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது எல்லாரும் நீங்க நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, விசுவாசம், கிறிஸ்தவர்கள் மற்றும் ஒவ்வொரு மத நம்பிக்கை இல்லாதவங்க, ஒவ்வொருத்தவங்கலாம் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, தேவனை பத்தி அறியாதவங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பார்ப்போம், மத நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஈடுபலியின் மேல நம்பிக்கை இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி நம்ம விசுவாசம் இல்லாம நாம் கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மேல எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் வைக்கிறோம். நம்ம வசனங்களை பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனையும் அவரது ஒரே குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்னா இவங்களை பத்தி புதுசு புதுசா என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அந்த புதிய விசுவாசத்தின்படி நம்ம எப்படி வாழ்றோம். பாருங்க, இந்த விசுவாசத்தின்படி வாழ்ந்தாதான் புதிய ஆவி. புதிய ஆவினா நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது இன்னும் சில இந்த வசனங்கள்ல அபிஷேகம் சொல்லக்கூடிய அபிஷேக தைலம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா அடாப்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்மை தத்தெடுக்கிற பரிசுத்த ஆவி அல்லது நம்மை மேற்கொள்கிற பரிசுத்தாவி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளை தேவன் ஆவியா நடத்துறார், பரிசுத்தாவியா இருந்து நம்மளை வழி நடத்துறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மற்றவங்கள மாதிரி இருக்கணுமா, நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, புதிய ஜீவன், அதாவது பழைய வாழ்க்கை இல்லை, புதிய வாழ்க்கை வாழ போறோம். அடுத்தது புதிய விசுவாசத்துல வாழ போறோம். அது புதிய ஆவியினால் அங்க வாழ போறோம். புதிய ஆவினா நான் பழைய ஸ்பிரிட்ல இல்லை, புதிய ஸ்பிரிட்ல அங்க நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப மற்றவர்களுக்கு முன்பதாக நான் எப்படி வாழ்வேன், ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவராக, புதிய வெளிச்சம் கொடுக்கிறவராக, மற்றவங்கள மாதிரி இல்லை, நான் புதிய வெளிச்சம் கொடுக்கிறவராக இருப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப வெளிச்சம்னா மற்ற உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு உங்க வசனத்தின்படி பாருங்க. அப்ப புதிய வெளிச்சம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கையே மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்படி வாழ்ந்தோம்னா நம்மளை புதிய கிறிஸ்துக்களாக அவங்க அங்கீகரிப்பாங்க, அல்லது அந்த மாதிரி நம்ம வாழும். புதிய கிறிஸ்துக்களாக, கிறிஸ்து எப்படி மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எல்லாரும் தூங்கும்போது இவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, கடல்ல கப்பல்ல சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் தூங்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இவர் போதிச்சுக்கிட்டு இருப்பாரு. பாருங்க, இவருடைய வாழ்க்கையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அந்த வித்தியாசமான வாழ்க்கை கவரப்பட்டுதான் அநேக ஜனங்கள் அவர் பின்னாடி போனாங்க. ஆனா அதை பின்பற்ற போகும்போதுதான் இது கடினமான உபதேசம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு விலகிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்குள் புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ண உங்க ஒவ்வொருத்தருக்கும் புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, வெளிச்சமாக மாறுறதுக்கு உங்களுக்கு புதிய வெளிச்சம், சத்திய ஆவியின் மூலமாக உங்களுக்கு புதிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய கிறிஸ்துவாக நீங்க மாறுவதற்கு தேவன் எல்லா வாய்ப்பையும் கொடுத்துட்டார். இப்ப பாருங்க, இந்த இரண்டாவது ஆடு எப்படிலாம் நமக்கு அடையாளப்படுத்துவார், புதிய வாழ்க்கை. பாருங்க, இந்த ஆரோருடைய குமாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஜீவிக்கிறோம். ஆனா தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பினுடைய காரியங்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, என்னன்னா நம்முடைய காதுகள் அப்படின்னா விசுவாசத்தை மட்டுமே கேட்கணும், மற்ற விஷயத்த கேட்க மாட்டேங்கிறோம்னா மற்ற பார்வையில் எப்படி இருப்போம், நம்ம என்னையா இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு ஒரு மற்றவங்க முன்னாடி சாட்சியா நம்ம வாழணும். நம்முடைய விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த கூட்டம் வித்தியாசமா ஏதோ விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகளை மட்டும்தான் செய்யறாங்க, மற்ற விஷயங்களை கேட்கறது இல்லை, செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த புதிய ஜீவன், புதிய விசுவாசம், புதிய ஆவி, புதிய வெளிச்சம் மற்றும் புதிய கிறிஸ்து, இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வேலைகள்லையும் அர்ப்பணிப்பு இருக்கணும், அர்ப்பணிப்பின் ஜீவி இருக்கணும். ஒவ்வொரு சிந்தையிலையும், ஒவ்வொரு நடக்கையிலையும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு வார்த்தைகள்லையும், ஒவ்வொரு சிந்தனைகள்லையும், ஒவ்வொரு கேட்கறதுலையும், படிக்கிறதுலையும், எல்லாத்துலயுமே நீங்க இதுதான் இருக்கணும்னு கேட்டோம்னா பாருங்க, இந்த கிறிஸ்து தான் இருக்கணும், வெளிச்சம் தான் இருக்கணும்.
அந்த அர்ப்பணிப்பு தான் இருக்கணும். இந்த அர்ப்பணிப்பினுடைய ஜீவியங்கள்ல இருக்கிறதுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதுதான் இந்த இரண்டாவது ஆடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 2 ஆடு மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். அதுல முதலாவது ஆடு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அங்க தலை கர்த்தரையும் சந்து சந்தாக வெட்டக்கூடிய அதனுடைய மாம்சம் வந்து கிறிஸ்துவின் சரீர அங்கங்களையும், அப்ப அது சத்தியமா மூலமாக சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது நிலையான சோதனைக்கு உட்படக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்படக்கூடாது அது சுகந்த வாசனையாக தேவனுக்கு அங்க என்ன பண்ணப்படுதுன்னா தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்படுது. ஆனா இங்க இரண்டாவது ஆடு எதை அடையாளப்படுத்துதுன்னா அது பலியின் ஜீவன்கள் முழுவதாக சபைக்காக. இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படலை, நமக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த ரத்தத்தை எடுக்கிறது அர்ப்பணிப்பின் ஜீவியம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் எங்க அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ரத்தம் எங்க பூசப்படுதுன்னா வலது காது, வலது கரம் மற்றும் வலது கால். அங்க ஆரோனுக்கு பூசப்பட்டுச்சு, ஆரோனுடைய 4 புத்திரர்களுக்கு பூசப்பட்டுச்சு. அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அங்க விசுவாசத்தை கேட்டார், விசுவாசத்தை செய்தார், விசுவாசத்தை நடந்தார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது விசுவாசத்தை கேட்பவர்களாகவும், விசுவாசத்துக்குரிய செயல்பாடுகள்ல நடப்பவர்களாகவும், மற்றும் நம்முடைய விசுவாசத்துக்குரிய நடக்கைகள் தான் நமக்குள்ள காணப்படுபவர்களாகவும் நம்ம காணப்படணும். மற்றவங்களை மாறி வாழ்றதுக்காக அல்ல, மாறாக புதிய ஜீவன்லையும், புதிய விசுவாசத்திலையும், புதிய ஆவியிலையும், புதிய வெளிச்சத்திலையும், புதிய கிறிஸ்துவாக நம்ம வாழணும். பிரதர், அப்படின்னா புதிய ஜீவனுக்குள்ள நான் எப்படி வாழ்றதுன்னு கேட்டா, அது நம்ம பேசிக் கிளாஸ்ல எவ்வளவோ பாடங்கள் கேட்டிருக்கிறோம். புதிய விசுவாசத்துக்குள்ள வாழ்றதுன்னா என்ன, விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அநேக பாடங்கள் வாயிலா கற்றுக்கிறோம். புதிய ஆவினா என்னன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து தேவன் வந்து நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ள நடத்துறாருங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். புதிய வெளிச்சம்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய பாடங்களை கேட்டிருக்கிறோம். இதை பத்தி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அது தனி ஒவ்வொன்றும் ஒரு தனியா பாடம். நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உப்பு மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நீங்க கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து காமிக்கணும். இது எல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா இது எதற்காக இந்த பாடத்துல இந்த இரண்டாவது ஆடு அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மறுபடியும் சொல்றோம், நம்முடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பின் பணிகள். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அர்ப்பணிப்பு இருக்கணும். அர்ப்பணிப்பின் ஜீவியம் நம்ம கேட்கக்கூடியதுலயும் இருக்கணும், பேசுறதுலயும் இருக்கணும். எல்லாத்துலயுமே அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருந்துச்சுன்னா நம்ம பேசுறத பாவம் இருக்காது, நம்ம பேசுறதுல எந்த குற்றம் இருக்காது, தவறுகள் இருக்காது. கண்டிப்பா தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம வாழுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு இந்த 2 ஆடுகள் குறித்து மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம். இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.